பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் ஏசாயா 10வது அதிகாரம் 27வது வசனம். அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்ல வசனத்திற்காய் நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு வியாதியாகிய நுகத்தோடு, இல்லை என்றால் பிரச்சனையாகிய நுகத்தோடு, பாரத்தோடு அழுது கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வசனம் உங்களை தேற்றுவதாக. அபிஷேகத்தின் நிறைவினால் நுகங்கள் முறிக்கப்படும். அன்புக்குரியவர்கள், உங்களுக்காக இன்றைக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்து உங்கள் மேலிருக்கிற சகல விதமான நுகத்தையும் முறிப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பாருங்கள், தாவீதின் மேலே அநேக நுகங்கள் இருந்தது. ஒரு வீட்டில் அவனை சேர்க்கக்கூடாத ஒரு நுகம் இருந்தது. அவன் ஆட்டு மந்தைகளை மேய்க்கிறதற்காக மாத்திரம் அனுப்பப்பட்டவனாய் காணப்பட்டான். அதே குடும்பத்தில் மற்றுள்ளவர்கள் எல்லாரும் யுத்த வீரர்களாய் இருந்தார்கள். ஆனாலும் பாருங்கள், அவர்கள் முன்பதாக கர்த்தர் அவனுடைய மேலிருந்த அத்தனை நுகத்தையும் நீக்கி போட்டு அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். ஒரு தகப்பன் காண்பிக்கும் போது தகப்பனுக்கு இஷ்டமுள்ள மகனை மாத்திரம் காண்பித்து கொடுக்கிற அனுபவம் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகளிலே நாம் நலமானதை ஏதோ ஒன்று நம்முடைய கண்ணுக்கு பார்வைக்கு அருமையானதாய் இருந்தால் அதை மாத்திரம் நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். என் தேவன் நம்மை தெரிந்து கொள்ளுவது அப்படியாய் அல்ல. நீ நுகத்தோடு போராடி கொண்டிருக்கும் போது வியாதியாகிய நுகம், பிசாசாகிய நுகம், பிரச்சனைகள், போராட்டங்கள் வாழ்க்கையிலே வரும்போது தாவீது எல்லா சூழ்நிலைகளும் அவரை மாத்திரம் சார்ந்திருந்தார். ஆனபடினாலே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, என் கை அவனுடைய உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். இன்றைக்கு இருக்கிற நுகங்களை நீக்கி போட்டு கர்த்தருடைய புயமங்களை தாங்க போகிறது. அன்புக்குரியவர்களே, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுவோம். அபிஷேகத்தின் நிறைவினால் ஆராதிக்கும் போது நுகங்கள் தகர்க்கப்படும். இன்றைக்கு ஒரு அபிஷேக ஆராதனை நம்மிடத்தில் இருக்குமாயின் கர்த்தர் உங்கள் நுகங்களை தகர்க்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கீழ்ப்படிவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you all.